அனைவருக்கும் வணக்கம். நான் வானூர் தொகுதி பொறுப்பாளர் பேசுகிறேன். நம்ம வானூர் தொகுதியில் மொத்தம் 277 பூத்து. அதில் இன்னையோட நம்ம 100 பூத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நைட் ஒரு 10 பூத்து வருது, அதோட 100 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அனைத்து சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப கடினமான உழைப்பு. ஒரு பூத்தும் 13 நபர் கொண்ட கமிட்டி போடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்க ஃபோன், அவங்க ஃபோட்டோ எல்லாமே வாங்கி, எல்லா விவரங்களும் வாங்கி, இதுக்காக அயராது பாடுபட்ட அனைத்து சக்தி கேந்திர ஊழியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்ததா, இந்த பூத் போட்டது மட்டும் பத்தாது. இதுக்கு மேல அந்த பூத்தில் இருக்கிற விவரங்கள் நிறைய நம்ம திரட்டணும். அதை 9 கட்ட படிவங்களா நம்ம கட்சி சொல்லியிருக்கு நம்மளுக்கு. அந்த 9 படிவங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போறோம். நம்ம அதை பண்ணி முடிச்சாதான் நம்ம மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யறது, திட்டமிட்டு படிப்படியா திட்டமிட்டு வேலை செய்யறது இந்த 9 படிவங்கள் மூலியமா நம்மளுக்கு சாத்தியமாகுது. இதுல பாத்தீங்கன்னா, படிவம் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அவர் ஒரு அறிக்கையா கொடுக்குறாரு கட்சிக்கு. மாசம் ஒரு தடவை இந்த அறிக்கை கொடுக்கணும். அது என்ன படிவம்ன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த சக்தி கேந்திர படிவம், அவர் ஒரு சக்தி கேந்திரமும் ஒரு மினிமம் ஒரு 5 பூத் வச்சிருக்காங்க கையில. அந்த பூத் நம்பர்களை, சப்போஸ் தென்கோடிப்பாக்கம் ஆரம்பிக்கிறோம், 1 2 3 4 5 5 பூத் வச்சிருக்கோம். அந்த பூத் என்ன 2வது காலத்துல என்ட்ரி பண்ணணும். 1 2 3 4 5. இப்ப வேற ஒரு சக்தி கேந்திரம் 40 41 42 43ன்னா அந்த வரிசையா அதுல என்ட்ரி பண்ணிடுங்க. 2வது காலத்துல என்ட்ரி பண்ணிட்டு மிஸ்டு கால் கொடுத்துட்டு, நம்ம கட்சியில யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க, எத்தனை பேர் மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துட்டு உறுப்பினர் எண் வாங்கி சேர்ந்திருக்காங்க நம்ம கட்சியில, அது எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பூத்லன்றது மிஸ்டு கால் அந்த இதுக்கு எழுதணும். 4வது காலம் பாத்தீங்கன்னா, போன மாசம் வரலையும் நம்ம கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்க கம்ப்யூட்டர்ல பார்த்தா தெரியும். டிஎன்பிஜேபி லைவ் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, போன மாசம் வரலையும் நம்ம கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்கன்ற விவரம் இருக்கும். அந்த விவரத்தை 4வது காலத்துல போட்டுருங்க. 5வது காலத்துல இந்த மாசம் மிஸ்டு கால் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க கம்ப்யூட்டர்ல பதிவேற்றிட்டீங்க. அந்த பதிவேற்றினவங்க எத்தனை பேர்? இப்போ மிஸ்டு கால் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர்ல ஏத்தாம வச்சிருக்கீங்க ஒரு 20 பேரை. ஒரு 20 பேரை நீங்க கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டீங்க, அவங்களுடைய டீட்டெயில், அவங்க பேரு எல்லாமே. அந்த 20 பேர். ஸோ மொத்தம் இந்த மாசம் 40 பேர் நீங்க சேர்த்திருக்கீங்க. ஸோ இந்த மொத்தத்துல 40ன்றது புது அடிஷன் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு உறுப்பினர் என்ன உங்களால வெப்சைட்ல கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதையும் டோட்டல் பண்ணி மொத்தத்துல போட்டுருங்க. முடிஞ்சதுங்களா? அடுத்தது 6வது காலம் பூத் கமிட்டியில் உள்ளவர்கள் எண்ணிக்கை. நம்ம என்ன பண்றோம், வானூர்ல ஒரு பூத் கமிட்டிக்கு 13 பேர் கட்டாயம் கேட்கிறோம். மினிமம் 13 பேர் அதை கேட்கிறோம். அந்த 13 பேர் கொண்ட கமிட்டி உங்ககிட்ட இருக்கணும். உறுப்பினர் அதிகமா இருக்காங்க, 15 19 20 30 அதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா 13 கட்டாயமா இருக்கணும். அப்பதான் அந்த பூத் கமிட்டியை நம்ம அங்கீகரிக்கிறோம். பி கேட்டகரி, சி கேட்டகரி, டி கேட்டகரி எல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. இல்லையா இல்லை வைங்க, நம்ம பார்த்து போடுவோம். நம்ம எல்லா கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்னா போவோம், அந்த பூத்ல போவோம், எல்லாரையும் பார்த்து பேசுவோம், முழுமையான கமிட்டி அமைப்போம். இப்படிதான் போறோம் நம்ம. ரைட்டுங்களா? நீங்க இல்லைன்னு சொல்றதை பத்தி பயப்படாதீங்க. உண்மையான பூத் வேணும் நம்மளுக்கு, வலிமையான பூத் வேணும், அதுதான் நம்ம குறிக்கோள். இது முடிஞ்சதுங்களா? 7வது காலம் BLA 2. எலெக்ஷன் டைம்ல பூத்துல போய் உட்கார்றாங்க இல்லையா நம்ம கட்சி சார்பா, அவங்க தான் BLA 2. அவங்களுடைய வேலை என்ன, எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல உட்கார்றது மட்டும் இல்லை. அந்த அந்த உங்க பூத்துல யாராவது ஒருத்தவங்க புதுசா குடி வராங்க, வேற ஒரு ஊர்ல இருந்து மாறி வராங்க, அவங்க ஓரளவுக்கு நம்ம கட்சி சார்பா இருப்பாங்க போல உங்களுக்கு தோணுது, அவங்கள கொண்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடியெல்லாம் மாற்றி நம்ம பூத்தில் கொண்டு வர்றது. இல்லை ஒரு குழந்தைங்க 17 வயசு முடிஞ்சு 18 வரப்போகுது, அந்த குடும்பம் நம்ம கட்சிக்கு ஆதரவான குடும்பம், அதை என்ன பண்ணணும், அந்த குழந்தையுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி அதுக்கு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுக்கணும். இது முடிஞ்சதுங்களா? சிலர் இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் திமுக ஆதரவு. திமுக என்ன பண்ணுவான், செத்து போனவங்க ஓட்டெல்லாம் கள்ள ஓட்டு போடுவான் கடைசி நேரத்தில். அதுக்கு வழி விடாமல் அவங்க பேரெல்லாம் நீக்கணும். இந்த வேலை எல்லாமே BLA 2 பண்றவர் தான். அந்த BLA 2 இதை பத்திலாம் தெரியுமா, அவர் பயிற்சி எடுத்திருக்காருன்னா ஒரு டிக்கு போடுங்க 7வது காலத்துல. அவருக்கு பயிற்சி இல்லைங்க, நம்ம கட்சியில விசுவாசிங்க கொடுத்துருக்கோங்க, அவ்வளவுதாங்க, அவருக்கு பயிற்சி கொடுக்கணுங்க இனிமேதான்னா எக்ஸ் போடுங்க. கிடையாது, அவருக்கு பயிற்சி இல்லை, ஆனா BLA 2 பயிற்சிக்கு செல்லலை, ஆனா நம்ம கட்சி விசுவாசி, அதனால அவர் நியமிச்சிருக்கோம் BLA 2ன்னு போடுங்க. இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 8வது காலம் பூத்தில் வாட்ஸ்அப் குழுவில். நம்ம பூத்தில் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் சேர்த்து வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கணும்.
10 பேரோ 20 பேரோ 30 பேரோ 50 பேரோ 100 பேரோ 1000 பேரை உங்களால் சேர்க்க முடியும்னாலும் சேர்க்கணும். நீங்கள் அந்த குழுவில் 2 குழுவாக போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கட்சிக்குன்னு ஒரு குழு இருக்கணும். உள்ளூர்காரங்க கட்சியில் இல்லை, உள்ளூர்காரங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கணும். நீங்கள் 2 குழு 500 தான் சேர்க்க முடியும்னா 2ஆ போடுங்க. 1000 போடுங்க. 2 குழுவாக போட்டு 1000 போடுங்க. அவங்க பேரெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது அங்கே எந்த பூத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது அந்த 8வது காலத்தில் போடணும். இது முடிஞ்சதுங்களா? அடுத்தது சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள். உங்களுக்கு ஏற்கனவே 6 படிவம் கொடுத்துருக்கோம். இப்போ படிவத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 2வது படிவம், 3வது படிவம், 4, 5, 6. எனக்கு வரவே இல்லைங்க, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்றவங்க படிவம் 2 கீழே எக்ஸ் போட்டுக்கோங்க. அந்தந்த பூத்துக்கு நேராக 1வது பூத்து படிவம் 2 போடல, 2வது பூத்து போடல, 3வது பூத்து போடல, எக்ஸ் 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 எக்ஸ். சப்போஸ் சிலர் எனக்கு வந்துருச்சுங்க எல்லாமே, நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேங்க அப்படின்றவங்க டிக்கு போடுங்க. படிவம் 2, படிவம் 3, படிவம் 4, படிவம் எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ ஒரு டிக்கு போடுங்க. இது கீழே ஒரு கையெழுத்து போட்டுடணும் சக்தி கேந்திர பொறுப்பாளர். இது புரியுதுங்களா? மேலே உங்கள் பேர் எழுதணும், எந்த தொகுதி எந்த மண்டல் அதெல்லாம் மேலே எழுதணும், கீழே ஒரு கையெழுத்து போடணும். இது நீங்கள் மாதம் கட்சிக்கு கொடுக்குற ஒரு அறிக்கை. இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 2வது பூத்தில் உள்ள காரியகர்த்தா விவர படிவம். நம்ம பூத்தில் சப்போஸ் 230ஆம் நம்பர் பூத்தில் ஒரு ஒன்றியத்துடைய தலைவர் இருக்காரு, ஒரு ஒன்றியத்துடைய செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, மாவட்ட பொறுப்பில் ஒருத்தர் இருக்காரு, மாநில பொறுப்பில் ஒருத்தர் இருக்காரு, தேசிய பொறுப்பில் ஒருத்தர் இருக்காரு, இவங்கெல்லாம் எங்கள் பூத்தில் இருக்காங்க அப்படின்ற பட்டியலை நீங்கள் கொடுக்கறது படிவம் 2. படிவம் 2ல் பூத் எண் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. காரியகர்த்தா பெயர், தேசிங்கன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர், அவர் அட்ரஸ், அவர் என்ன பதவி வகிக்கிறார் கட்சியில், ஒன்றிய தலைவரோ இல்லை ஒன்றிய செயலாளரோ ஏதோ ஒன்று என்ன பதவி வைக்கிறாரோ அந்த பதவி, அவரை பற்றின முழு விவரங்களும் எழுதணும். இப்போ ஒரே பூத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த பூத் நம்பர் எழுதி அந்த 10 பேரை ஃபில் பண்ணிடுங்க. ஒரு சக்தி கேந்திரத்துக்கும் 5 பூத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோதான் 10 காரியகர்த்தா தான் இருக்காங்க, 5 பூத்து சேர்த்துன்னா இந்த ஒரு படிவம் போதும். இல்லாட்டி 5 பேப்பர் இணைச்சிக்கோங்க. இந்த படிவம் 2 5 ஜெராக்ஸ் காப்பி இணைச்சி ஒரு பூத்துக்கும் தனித்தனியா எத்தனை காரியகர்த்தா இருக்கிறாங்க அதெல்லாம் எழுதுங்க. 2வது படிவம். 3வது படிவம் முக்கிய வாக்காளர் படிவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னா, இப்போ அந்த ஊர்ல ரொம்ப நல்ல மனிதர்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர்கள், அவங்களுக்கு நல்ல வாய்ஸ் உண்டு, அவங்க சொன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நம்ம மேல, அந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் நம்புறோம் அவங்களுடைய டீட்டெயில் நம்ம எடுத்து வச்சிருக்கணும். இப்போ ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு, அந்த ஊர் பூரா அவர்கிட்ட தான் மளிகை வாங்குறாங்க. நல்ல கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கு, நியாயமான வேலை, அந்த மனுஷன் மேல எல்லாருக்குமே நல்ல மரியாதை உண்டு, அவர் சொன்னா நம்புவாங்க, அவர் சொன்னா ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி நபர் உங்க பூத்துல வசிக்கிறார். அவருடைய பேர், அவருடைய ஃபோன் நம்பர், அவருடைய பூத் எண் அது கண்டிப்பா வேணும். அப்புறம் அவர் என்ன தொழில் பண்றாரு, அவருடைய பிரிவு, சமுதாய பிரிவு என்ன, ஒருவேளை கிறிஸ்டினோ முஸ்லீமோ ஹிந்துவோ இல்லை ஜாதி பிரிவுகள், ஒருவேளை அது முக்கியம், அந்த கிராமத்தில் முக்கியம் நினைச்சிங்கன்னா எழுதுங்க. அது இல்லாமல் எந்த வகையில் அவர் முக்கியமானவர், அவர் நல்ல மனிதர், பெரிய ஸ்கூல் வச்சிருக்காரு, பெரிய மளிகை கடை வச்சிருக்காரு, பெரிய நிறைய இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய வாங்கி தராரு, ஊருக்கு நல்ல பிரபாகாரி, நல்ல காரியம் நிறைய செய்கிறாரு, அவர் மேலே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல மதிப்பு உண்டு, இவங்களெல்லாம் அவர் எந்த விதத்தில் இருக்காருன்றதை குறிப்பிடுங்க. எந்த விதத்தில் ஒரு பெரிய மனுஷன்றதை. இந்த பட்டியல் இருந்ததுன்னா, இப்போ நம்ம கட்சியிலேருந்து யாராவது பெரிய மனிதர்கள் யாராவது வராங்க, நம்ம ஊருக்கு வராங்கன்னா, இந்த இந்த மனிதர்கள் எல்லாம் நம்ம கூட்டும் போய் காட்டணும். நம்ம கட்சியிலேருந்து கூட்டும் போய் அவங்ககிட்ட பேசணும். இப்போ அண்ணாமலையாரே நடைபயணம் வராரு, இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டார் திடீர்னு. நம்ம ஒரு பூத்துக்கு பார்ப்பாரு. அண்ணாமலையார் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நேராக பூத்து கமிட்டியில் போய் தான் நிற்பார் அவர். அவர் எங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கெல்லாம் போக மாட்டார். நேராக கிளைத்தலைவர் வீட்டில் தான் போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அந்த கிளையை பற்றிலாம் விசாரிப்பார். எப்படி கட்சி வேலை நடக்குது இதெல்லாம் விசாரிப்பார். ஸோ அப்போ நீங்கள் கூட்டுன்னு போய் எங்கள் ஊரில் இவர் பெரிய மனுஷன், இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவரை நீங்கள் பார்த்து பேசுங்க, நம்மளுக்கு ஆதரவு நிலைப்பாடு வருவார், அவரை மதித்து பேசினா நம்மளை ஆதரிப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பெருமை, கட்சியும் வளரும். அந்த இடத்துல நல்ல மனிதர்கள் நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லும்போது கட்சியும் வளரும். இந்த 3வது படிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப உண்மையாக செய்யுங்க, நல்ல கவனம் கொடுத்து எல்லாரையும் கலந்து அதை செய்யுங்க. அடுத்து 4வது பயனாளிகள் விவர படிவம். பயனாளிகள் விவரம்னா என்னன்னா, நம்ம மத்திய அரசு திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பேர் பயனடைகிறாங்க.
உதாரணத்துக்கு நம்ம பிரதமர் வீடு வாங்குறவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அப்புறம் பிரதமருடைய டாய்லெட் திட்டம் 12,000 ரூபா வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் விவசாயிகள் 6,000 ரூபா வாங்கியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு பிரதமருடைய காப்பீட்டு திட்டம். அதில் 5,00,000 ரூபா வரலையும் வாங்கி பயனடைஞ்சவங்க இருக்காங்க. ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணவங்களாம் இருக்காங்க. அந்த திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அமைப்பு சாரா தொழிலாளருக்கு ஈஸ்டாம் கார்டுன்னு கொடுக்குறோம். அந்த ஈஸ்டாம் கார்டில் அந்த நபருக்கு ஏதோ ஒரு விபத்தோ இல்லை உயிரிழப்போ இருந்தால் அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் பண்ணுறோம். இந்த விவசாய கூலி தொழிலாளர்கள், அப்புறம் இந்த கட்டட தொழிலாளர்கள், இந்த பெயிண்டரு, சின்ன சின்ன டெய்லர்ஸு, சின்ன சின்ன பட்டறையில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கீம் கவர் ஆகும். ஏதாவது ஒரு ஆபத்துன்னா மத்திய அரசு அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குது. அதில் பயனடைஞ்சவங்க இவங்களுடைய பட்டியலாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம போய் அந்த பட்டியலில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம போய் பார்த்து பேசலாம். மோடி அரசு கொடுத்த திட்டம், அதில் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு எதுவும் லஞ்சம்லாம் இல்லை, நாங்கள்லாம் எதுவும் லஞ்சம் வாங்க மாட்டோம். நீங்கள் திமுகவில் கொடுத்தீங்களா, அதிமுக கொடுத்தீங்களா, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் திட்டம் வந்து மோடி அரசுடைய திட்டம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது 5வது, வாட்ஸ்அப் குழு அங்கே ஆரம்பிச்சிருக்கீங்களா? எத்தனை குழு ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் அதில் சேர்த்துருக்கீங்க? ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் டிவி இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் அவனுக்கு தான் சப்போர்ட். அவனுக்கு தகுந்த மாதிரி தான் செய்தி வாசிப்பான். மக்கள்லாம் நேரடியாக போய் ரீச் ஆயிடுறானுங்க திமுகலாம். நம்மளுக்கு எந்த டிவி இருக்குது? டிவியே கிடையாது. நம்மளால ரீச் ஆக முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட நம்மளுக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, நம்ம கையில் இருக்கிற ஃபோன் வச்சு தான் மக்களை அணுகணும். மக்கள் நம்ம பூத்தில் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ, யார் யார் ஃபோன் நம்பர்லாம் தெரியுமோ, அவங்களெல்லாம் வாட்ஸ்அப்பில் இணைங்க. அவங்க சேர்றாங்க, அவங்க லெஃப்ட் அவுட் ஆகுறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் சேருங்க. ஞாபகம் இருக்கட்டும், 2 குழு இருக்கணும் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பு. ஒன்று வந்து நம்ம கட்சிக்காரங்களுக்கு மட்டும், கட்சியுடைய தகவல்கள் போகிறதுக்கு வரத்துக்கு மட்டும். இன்னொரு குழு ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் சேர்க்கணும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கட்சியோடைய, இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, நம்ம ஒரு வீடியோவை ஊர் பூரா அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில். இப்போ மோடிஜி பேசுகிறாரு, அதை அனுப்பலாம். அது நம்ம தரப்பு நியாயம் என்னன்றது மக்களுக்கு போய் ஈஸியாக போய் சேரும் இந்த வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இது 5வது படிவம். அடுத்தது 6வது படிவம் பூத் கமிட்டி படிவம். நம்ம ஊரில் நம்ம பூத் கமிட்டி போடுறோம் இல்லையா? 13 பேர் கொண்ட கமிட்டி, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னேன். 13 பேர் கொண்ட கமிட்டி போடுறோம். அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு பூத் தலைவர் இருப்பார், ஒரு பூத் செயலாளர் ஒருத்தர் இருப்பார், ஒரு பார்வையாளர், ஏதோ ஒரு கட்சி பதவி, ஒன்றிய பதவியோ மாவட்டமோ மாநிலமோ இல்லை தேசிய பதவியிலையோ இருக்கிறவர், நம்ம பூத்தில் வாழறவரை அந்த பூத்தில் பார்வையாளராக போடணும். அதுக்கடுத்து BLA 2, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எலெக்ஷன் டைமில் பூத்தில் உட்காருவாங்க நம்ம கட்சி சார்பாக அவங்க. அப்புறம் வந்து அந்த ஊரில் புதுசாக குடி வர்றவங்க, இல்லை குழந்தைங்க, அந்த 18 வயசு ஆகிற குழந்தைங்களுக்கு வாக்குரிமை வாங்கி தரவங்க, எலெக்ஷன் கார்டு வாங்கி தரணும். இதெல்லாம் வாங்கி தரும்போது நம்ம மேலே இருக்கிற மரியாதை கூடும், நம்மளுக்கு ஆதரிப்பாங்க. அப்புறம் இளைஞர்கள், மகளிர் 2 பேர், பட்டியலினத்தவர் இருந்தால் 2 பேர். பட்டியலினத்தவரே உங்கள் பூத்தில் இல்லைன்னா வேற 2 பேர் அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிறுபான்மையினர் 2 பேர். சிறுபான்மையினரே இல்லைங்க எங்கள் ஊரில், நான் என்னங்க பண்ணுறேன்னா அதுக்கு பதில் வேற ஒரு 2 பேர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப்லாம் இயக்கிறதுக்கு ஒருத்தர், நல்ல யங் சாப்பு, ஒரு இளைஞராக போட்டு நல்லா துருதுருப்பாக இருக்கணும், நிறைய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் போடுறவரா ஒருத்தரை அந்த பூத் கமிட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. இது 6வது படிவம். அடுத்தது 7வது, கட்சி வளர்ச்சி நிதி படிவம். இந்த கட்சி வளர்ச்சி நிதின்றது இந்த இந்த மாதம் நம்மளை கட்சி வந்து போன மாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க, டொனேஷன் ஸ்டிப் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா புக்கு கொடுத்தாங்க, வசூல் பண்ணுங்கன்ட்டு. இதில் சில விமர்சனங்கள் வருது கிராமப்புறங்களில். என்னங்க எங்கிட்ட போய் காசு கேட்குறீங்க, நீங்கள் போய் கேட்குறீங்க, பிஜேபி போய் கேட்குறீங்க, அப்படி இப்படி. அது விட்டுருங்க, அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை அதெல்லாம் நம்ம போவேனா. ஆனால் இந்த நிதி வசூலுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, அந்த கிளையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் 5 ரூபா, 10 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, அது இல்லை முக்கியம். கிளையில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது நம்மளுடைய கட்சின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். நம்மளுடைய முதலீடு அதில் இருக்கு, நம்ம அதில் பங்கு எடுத்திருக்கோம். அந்த எண்ணத்தை வர வைக்கிறது தான் நோக்கம். எவ்வளோ நிதின்றது நோக்கம் இல்லை. அதனால நான் 50,000 ரூபா கொடுக்கணும், நீ 20,000 ரூபா கொடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அந்த நிதியை, அவங்களுடைய பேர்லாம் குறித்து வைக்கணும். அவங்க 1 ரூபா கூட கொடுத்துருக்கட்டும், 2 ரூபா கூட கொடுத்துருக்கட்டும், அது இல்லை நோக்கம். அவங்க பேர் நம்மகிட்ட இருக்கணும். இவங்கெல்லாம் நம்மளுடைய அபிமானிகள், நம்ம கேட்டோம் அவங்க உதவுனாங்க, நம்ம கட்சிக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காங்க, நம்ம கேட்டோம் இது பண்ணாங்க, அந்த பட்டியல் நம்மகிட்ட வேணும். பணம் இல்லை முக்கியம்.
அந்த பட்டியல் யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த பெயர் பொறுப்புன்னு இருக்கு பாருங்க, அது யார் வசூல் பண்ணாங்க, ஊர் பூரா கேட்கணும், 10 ரூபா கொடுக்கட்டும், 20 ரூபா கொடுக்கணும், அவங்களுடைய பேரெல்லாம் நீங்க வச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். படிவம் 7 முடிஞ்சதுங்களா? இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 8வது படிவம். 8வது படிவம்ன்றது மன் கி பாத் நிகழ்ச்சி. மன் கி பாத்னா நம்ம பிரதமர் வந்து நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு ரேடியோவில் பேசுறாரு. டிடிலையும் வரும் இந்த நிகழ்ச்சி. ரேடியோவில் பேசுறாருன்னா என்னென்ன பேசுறாருன்னா, நம்ம நாடு எந்த திசையில போயிட்டு இருக்கு, பிரதமர் என்னென்னலாம் பார்த்தாரு, அவர் என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கிறாரு, இனிமே என்னென்ன பண்ண போறோம் நாட்டுக்கு, இது ஒரு பக்கம். சின்ன சின்ன மனிதர்கள், ரொம்ப சாமானிய மனிதர்கள் என்னெல்லாம் நல்ல விஷயம் பண்றாங்கன்றத ஒரு மாசமா அவர் எடுத்து காட்டுறாரு. ஒரு சலூன்காரர் ஒரு லைப்ரரி வச்சார் நம்ம தமிழ்நாட்டில் காட்டினார் இல்லையா, அதுல இருந்து சின்ன ஏழை கலைஞர்கள், இந்த பொம்மை செய்யறவங்க அவங்க என்ன பண்றாங்க, புதுமைகள் என்னென்ன பண்றாங்க, சமுதாயம் நல்லா அமையறதுக்கு யார் யார் என்னென்ன பண்றாங்க, இதை பத்திலாம் மக்களை பத்திலாம் எடுத்து நிறைய சொல்றாரு பிரதமர். அதை கேட்கக்குள்ள மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இது நம்மளுடைய நாடு, இது பாரு பிரதமர் எவ்வளவு கவனிக்கிறார் பாரு, எவ்வளவு ஆழ்ந்து கவனிக்கிறார் பார், அந்த எண்ணம் மக்களுக்கு வரும். அந்த எண்ணத்தை வரவேற்கிறதுக்கு நீங்க இந்த மன் கி பாத் நிகழ்ச்சி, நீங்க ஒரு ரேடியோ வச்சு ஒரு 10 பேரை கூட்டி காட்டணும். 10 பேரை கூப்பிட்டு இது கேளு பிரதமர் பேசுறத. 11:30க்கு தமிழ்ல போடுவாங்க, 11 மணிக்கு ஹிந்தியில. அது முடிஞ்சு 11:30க்கு அந்த ஹிந்தி ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, தோராயமா சொல்றோம், ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம், அந்த ஹிந்தி ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தமிழாக்கம் போடுவாங்க. பிரதமர் ஹிந்தியில என்ன பேசினாரோ தமிழ்ல சொல்லுவாங்க. அதை கிராம மக்களை கேட்க வைங்க. சும்மா உட்காந்து ஒரு நீங்க எல்லாரும் கும்பக்கூடிய ஒரு 10 பேர், அந்த 10 பேர் யார் யார் பேசுனீங்க அந்த விபரம்லாம் இந்த படிவத்தில் நீங்க எடுத்து வச்சுக்கணும். எத்தனை பேர் பங்கு பெற்றாங்க, ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர். ஸோ கட்சியுடைய தகவல்கள் பிரதமர் என்ன நினைக்கிறாரு மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்றதுக்கு ஒரு ரெக்கார்டு. ரைட்டுங்களா? அடுத்தது இன்னொரு படியும் பக்க பிரமுகர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் நான் நிற்கிறேன், நான் ஜெயிக்க போறேன், இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன்ல கஷ்டப்பட்டு செய்கிறவங்க, ஆனால் ஓட்டு மட்டும் வர மாட்டேங்குதுங்க, எல்லாம் நம்மளை ஆதரிச்சு தாங்க பேசுறாங்க, ஓட்டு வந்து போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட மட்டும் வர மாட்டாங்க, ஆனால் பேசுறதெல்லாம் அருமையா பேசுறாங்க, நம்மளை ஆதரிச்சு பேசுறாங்க, அவங்க நம்ம மேல நல்ல அபிப்பிராயம். ஓட்டா வரலைங்க, அவங்களாம் ஓட்டு போட்டிருந்தா ஒரு 100 ஓட்டு கூட வந்திருக்குங்க எங்க பூத்துல அப்படின்றீங்க இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்க என்ன பண்றோம்னா, கட்சி இந்த மாதிரி பக்க பிரமுகர்னு ஒன்று வச்சிருக்கோம். இது என்ன பண்றோம்னா, ஒரு பூத்துல சப்போஸ் 1000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு பக்கத்துக்கு 30 பேருன்னு வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த 30 பேர்ல நம்ம கட்சியில தினமும் பேசுறோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியும் இந்த 10 பேர் நம்ம கட்சிக்கு தான்ப்பா ஓட்டு போடுவான். ஆனா வந்து எலெக்ஷன் அன்னைக்கு கும்பல் இருந்தா ஓட்டு போட வர மாட்டான். அது ஒரு பிரச்சனை இருக்கு இவனுக்கிட்ட. இந்த 10 பேரை வர வச்சுட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குறிச்சு வச்சுக்கணும். இப்போ பக்கம் 15ன்னு வச்சுக்கோங்களேன். 15 பக்கத்துல 30 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 10 பேர் எனக்கு நல்லா தெரியும், அவங்க நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்கள எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு நான் ஏத்துக்கிறேன். புரியுதுங்களா? 15வது பக்கத்துல இந்த 10 பேர் ஓட்டு போட வர வச்சிருவேன். நான் டெய்லி அவனை ஃபாலோ பண்ணுவேன். ஓட்டு போடுற அன்னைக்கு நான் அவங்ககிட்ட பேசுவேன். வாங்க வாங்க தயவு செய்து போடுங்க அப்படின்னு கூப்பிடுவேன். அப்படின்னு சொல்றது, அந்த பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு பேரு பக்க பொறுப்பாளர். 15க்கு நான் ஏத்துக்கினேன். அதுல 40 பக்கம் இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் 1200 ஓட்டு இருக்கு. 40 பக்கத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் போடணும். ஏன்பா இந்த பக்கத்துல இந்த 6 பேர் நம்மளுக்கு தான்ப்பா போடுவாங்க, இந்த 30 பேர் இந்த இத்தனாம் பக்கத்துல 88வது பக்கத்துல 30 பேர் நம்மளுக்கு தான்ப்பா போடுவாங்க, அந்த 30 பேரையும் வர வைக்கணும், அந்த பொறுப்பு உன்னதுப்பான்னு ஒருத்தருக்கு அலாட் பண்ணி கொடுக்கணும். புரியுதுங்களா? இது வந்து பக்க பிரமுகர் இந்த படிவம். நம்ம இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம கட்சிக்கு, அது உள்ளாட்சி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், நம்ம கட்சிக்கு முழுசா ஓட்டு வர வைக்க முடியும். இது புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு முதல்ல இருந்து ஒன்று சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் படிவம் என்ன படிவம்? முதல் படிவம் வந்து சக்தி கேந்திர பொறுப்பாளருடைய அறிக்கை படிவம். அந்த இதுல என்னென்ன நிலவரம் இருக்கு, எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, என்ன பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சொல்றது சக்தி கேந்திர பொறுப்பாளர் செய்ய வேண்டியது. அடுத்த படம் பூத்துல உள்ள பூத் தலைவர் எழுதி கொடுக்கணும். எங்க பூத்துல இந்த காரியகர்த்தா இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது பூத் தலைவர் எழுதி கொடுக்க வேண்டியது. இதுக்கு அடுத்தது வந்து முக்கிய வாக்காளர், நல்ல மனிதர்கள் யார் யாரெல்லாம் நம்ம பூத்துல இருக்காங்க, அவங்க சொன்னா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும், அந்த மாதிரி மனிதர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதை பத்தி குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது 3வது படிவம்.
ரைட்டுங்களா? 4வது படிவம் பயனாளிகள் விபரம். நம்ம மத்திய அரசு திட்டம் யார் யாரெல்லாம் பயனடைஞ்சாங்க அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இது மோடியோடைய திட்டம் தான், திமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, மோடி ஐயா கொடுத்தாருன்னு எடுத்து சொல்லணும். அந்த படிவம் 4வது படிவம். 5வது என்ன? வாட்ஸ்அப் குழு. 2 குழு ஆரம்பிக்கணும். ஒரு குழு நம்ம கட்சிக்காரங்களுக்கு மட்டும், ஒரு குழு அந்த பூத்துல இருக்கிற யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களெல்லாம் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா தான் நம்ம கட்சியோடைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். 6வது படிவம் என்ன? பூத் கமிட்டி படிவம். நம்ம அமைச்சோம் இல்லையா பூத் கமிட்டி, 13 பேர் கொண்ட கமிட்டி. அந்த பூத் கமிட்டியோடைய படிவம் 6வது படிவம். 7வது என்ன? கட்சி வளர்ச்சி நிதி. திரும்பவும் சொல்றேன், காசு எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர்கிட்ட நம்ம வசூலிச்சோம். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கூட ஓகே, பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் மக்களை நிறைய பேரை நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கணும், நம்ம மேல ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு வரணும், அதுதான் நோக்கம். அடுத்தது 8வது மான் கி பாத். பிரதமர் வருங்காலத்தை பத்தி, இந்தியா நடப்புகளை பத்தி பிரதமர் என்ன நினைக்கிறாருன்றது மக்களுக்கு சொல்லணும். நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்றது மக்களுக்கு எடுத்து சொல்றது. ஒரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரும் 11 மணிக்கு ஹிந்தியில, அது முடிஞ்ச உடனே தமிழ்ல இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாரையும் கேட்க வைக்கணும். அப்பதான் பிரதமருடைய விஷன் மக்களுக்கு போய் சேரும். ரைட்டுங்களா? அடுத்தது பக்க பிரமுகர். ஒரு பக்கத்துல இருக்கிற 10 பேர், நமக்கு சாதகமா ஓட்டு போடக்கூடிய 10 பேரை கண்டிப்பா கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், இவர் ஏத்துக்கிறாரு, அவர் இந்த பக்கத்துக்கு நானு, அந்த பக்கத்துக்கு அவரு, இன்னொரு பக்கத்துக்கு அவருன்னு சொல்றது 9வது படிவம். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே செஞ்சாதான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியாகி நம்ம ஆட்சிக்கு வர முடியும். நீங்கள்லாம் உள்ளாட்சி தலைவர்களா வர முடியும். அதனால இந்த 9 படிவங்கள்ல உண்மையா செய்யுங்க. அவசரம் இல்லை, நாளைக்கு கொடுக்கலன்னா கோச்சிக்க மாட்டோம். ஏதோ ஒன்று வேக வேகமாக ஃபில் பண்ணி சரியாக கவனிக்காம மனதை செலுத்தாம பண்ணிடாதீங்க. தெளிவாக யோசிச்சு பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்து தெளிவாக திட்டமிட்டு அழகாக செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா 2026 நம்ம ஆட்சிக்கு வருவோம். நம்ம கனவுகளை நிறைவேற்றலாம். திராவிடம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கலாம், குடிபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கலாம், கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கலாம். நல்லா படிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை, நல்ல வேலை வெற்றி செஞ்சு நல்லா பழைக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கலாம். தயவு செய்து முழு மனதோடு அதை செயல்படுத்துங்க. ஒப்புக்கு எழுதிடாதீங்க. முழு டைம் எடுத்துக்கோங்க. நாங்கள் இருக்கோம் உங்களோட. எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ண தயார். நன்றி. ஃபினிஷ் எப்படி பண்ணுறது?